இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியரை வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தகவலுங்க. இந்த பாருங்க, நான் பச்சையாக சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, கூட்டாக சாப்பிடுங்க, பொரியலாக சாப்பிடுங்க, சூப்பாக சாப்பிடுங்க. குடிச்சு குடலெல்லாம் வெந்து போச்சு, குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை, சுருங்கி போச்சுன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக கேட்கும். ஏங்க, ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்மளுடைய உணவை கெடுத்துக்கிறதோ நம்ம உடலை ஆரோக்கியம் பேசுகிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. எது வேணாலும் கண்டது போனாலும் சாப்பிடாதீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு ஹரிதாஸ். என்னுடைய கையில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் மூக்குரட்டைங்க. மூக்குரட்டில் நிறைய மூக்குரட்டை இருக்குது. சாரணைன்னு ஒரு மூக்குரட்டை இருக்குது. சக்தி சாரணைன்னு மூக்குரட்டை இருக்குது. சக்தி சாரண மூக்குரட்டெல்லாம் ரொம்ப இதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. சாதாரண சாரணை இருக்குது, நீல சாரணை இருக்குது, அதுக்கப்புறம் குச்சி சாரணை இருக்குது. இப்படி சாரணையில் பல வகைகள் இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, அது பூ பாருங்கள், அந்த ரோஸ் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்க ஒரிஜினல் மூக்குரட்டை. இந்த மூக்குரட்டை மிகப்பெரிய அற்புதமான ஒரு மூலிகை. என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறாங்கள்ல, அதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? ஒன்று, உணவியல் முறை மாறி போச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உணவியல் முறை மாறி போச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, நிறைய பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிட்றது, சரிங்களா? இப்படி இருக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியரான ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சு கிட்னியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்னி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் தலைவிரிச்சாடுது. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்க வேண்டிய காலம் வந்தாச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைலை மாற்றலைன்னா, அதே மாதிரி உணவு முறையை மாற்றலைன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கவே முடியாது. இது எந்த இடத்துல வேணும்னாலும் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். இதுக்கான காரணம் நாம் தான் சொல்கிறேன். என்னைக்காவது இந்த மூக்குரட்டையில் வாரத்துக்கு ஒரு 2 நாள் நல்லா இருக்கிறவங்க வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிறீங்களா? ஆமாம் தம்பி, நீ சொன்ன போல தான் யோசிக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. நீங்கள் சாப்பிடவே இல்லை அப்படின்னா எப்படிங்க கிட்னி நல்லாயிருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கீரையெல்லாம் வாரத்துக்கு 2 முறை கம்பல்சரி செஞ்சு சாப்பிட்ணும். இது நான் பச்சையாகவே சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, சூப்பாக சாப்பிடுங்க, அடையாக சாப்பிடுங்க, கூட்டாக சாப்பிடுங்க, பொரியலாக சாப்பிடுங்க. இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியரை வந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தகவலுங்க. இந்த மூக்குரட்டை கீரை பாருங்கள், பூவெல்லாம் என்ன கலரில் இருக்குன்னு. இந்த மூக்குரட்டை கீரை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஈஜிஎஃப்ஆர் லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கிரியேட்டின் யூரியா குறையும், ஹெச்பி ஹீமோகுளோபின் ஏறும். அது எப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, ஏங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க, நான் சொல்கிறத சாப்பிடுங்க, சரியாக போகும். புரிஞ்சிங்களா? வீட்டில் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றீங்க தானே, மதியம் சாப்பாடு சாப்பிட்றீங்க தானே, நைட்டு இட்லி தோசை சாப்பிட்றீங்க, இதுதான் ரொட்டீனாக வருது. அதில் இதை சேர்த்து வாங்கன்னு சொல்கிறேன். கேட்டாக்க ஒரே ஒரு காரணம் சொல்லுவீங்க, ஐயா நாங்கள் சிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல. மூக்கரட்டுக்கிற பொடி கிடைக்கல, அது சூப்பை வச்சு சாப்பிடுங்க. ஏங்க சூப்புன்ற ஸ்டைலில் என்னென்னமோ செஞ்சு சாப்பிட்றோம்ல, ஏன் மூக்கரட்டுக்கிற சூப் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருப்போம். இப்போது கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிருக்கீங்க, சரி பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரையே சாப்பிட்றீங்க, சரி சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேப்லெட்டுகள் எடுத்துக்கோங்க. அதோட இந்த மூக்கரட்டுக்கீரையை தினமும் 2 வேளை இந்த மூக்கரட்டுக்கீரை வேறு, அதனோட தண்டு, இலை எல்லாமே போட்டு, கருஞ்சீரகம் போட்டு, துத்தி இலை இருக்குல்ல, அந்த துத்தி இலையுடைய வேறு அதை எடுத்து இடித்து போட்டு ஒரு 200 ml தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு 100 ml ஆனது சுண்டை வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் உப்பு போடாமல் சமைக்கணும். காலையில் 50 ml, சாயந்தரம் 50 ml கம்பல்சரி குடிக்கணும். இதை குடிச்சிட்டு நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்கள், மருந்து சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இது காலை 50 ml, சாயந்தரம் 50 ml நீங்கள் குடிக்க வேண்டிய கஷாயம். இது நீங்கள் குடிக்கிற தண்ணியோடு சேர்த்து தான் அடங்கும், சரிங்களா? அடுத்தது சொரக்காய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்படி வரும், இப்படி நாட்டு சொரக்காய். அந்த சொரக்காய் கிடைச்சா பெஸ்ட்டு. பிஞ்சு சுரக்காயை வாங்கி அதோட தோல் சதை விதையோட, பிஞ்சு சுரக்காய் ஒரு தரமானது, நல்லா சாப்பிட்ற மாதிரி வாங்கி உப்பு போடாமல்
கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வரணும். இது எத்தனை வேலை தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 வேளையும் சாப்பிட்ணும். இந்த கூட்டு சொரக்காய், அதாவது சொரக்காயில் இருக்கிற அந்த கூட்டு செய்கிறீங்களா, கூட்டு இல்லை சூப்பு செய்கிறீங்களா, அந்த தண்ணியும் நீங்கள் குடிக்கிற தண்ணியிலே அடங்கிடணும். ஒரு 3/4 லிட்டர்னா அதோட அடங்கிடணும்னு சொல்ல வரேன். இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா, கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் டயாலிசிஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடலாங்க. ஏங்க இது வெளியே வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இஜிஎஃப்ஆர் லெவல் கம்மியாக இருந்தவங்களாம் இஜிஎஃப்ஆர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி நார்மலாக இருக்காங்க, அதுவும் வீடியோ போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து டாக்டர் சொல்கிற டயட்டும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றீங்களா, ஏன் வராது? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, உடம்புக்கு தேவையான உணவு எடுத்துக்கிறதுல எப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும்? எப்படி கிட்னியில் சம்மந்தம், கிட்னியில் வந்து கல், அப்புறமா கிட்னியில் செத வளருது, நீர் கட்டி வளருது, யாரும் சொல்ல மாட்டீங்க? கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மூக்குரட்டுக்கறியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நிச்சயமாகவே குணமாகுங்க. இது எப்படி சாப்பிடணும் தான் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி சாப்பிடணும் தான் கேட்குறீங்க. நான் சொல்கிற மாதிரி கீரையா, கூட்டா, ரசமா ஏதோ ஒரு வகையில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வராதுங்க. ஏங்க இதுக்கு இன்னொரு பேர் வந்து புனர்வசன ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி குடிச்சு குடலெல்லாம் வெந்து போச்சு, குடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிவரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லை, சுருங்கி போச்சுன்னு சொல்கிறீங்களே, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக கேட்கும். ஏங்க ஆரோக்கியம் நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்மளுடைய உடவை கெடுத்துக்கிறதோ நம்ம உடலை ஆரோக்கியம் பேசுகிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. எது வேணாலும் கண்டது போனாலும் சாப்பிடாதீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த மூக்கில் எடுக்கிற சூப்பை சாப்பிடுவாங்க, நல்லா சரியாக போகும். அதே மாதிரி இது எப்படி சாப்பிடணும்னு கேட்குறீங்களா? இதை வந்து நான் பச்சையாக சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். நீங்கள் கூட்டாக சமைச்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், நான் பச்சையாக சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, கூட்டாக சாப்பிடுங்க, பொரியலாக சாப்பிடுங்க, சூப்பாக சாப்பிடுங்க. இதுக்கு பேர் புனர்வசன ஒரு பேரே இருக்குது. அதாவது உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, அதில் இருக்கிற எல்லா கரைகளும் டீடாக்ஸ் பண்ணுறக்கூடிய அற்புதமான வேலையை வந்து இந்த மூக்கரட்டுக்கறி செய்யும். எத்தனை பேருக்கு தெரியும்? தம்பி நீ சொல்லு, நாங்கள் கேட்டுக்கிறோம், செய்ய மாட்டோம் அப்படின்னு நல்லாவே இருக்க மாட்டோம். ஏன் நம்ம நல்லா இல்லை ஆஸ்பத்திரியை கெதிக்கிறோன்னா நமக்கு எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி சாப்பிடணும்னு தெரியல. அதனால மூக்கரட்டுக்கறி வாங்க நல்லா இருக்குது. உங்கள் முன்னாடி தான் முழுங்கிட்டேன். இது என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த வெண்டைக்காய் சாப்பிடுவீங்களே, இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னாக்க அந்த வெண்டைக்காய் எப்படி டேஸ்ட் இருக்கோ அந்த டேஸ்ட்டில் இருக்குது. கொஞ்சம் லைட்டு துவர்ப்பு சுவையாக இருக்குது, அவ்வளோதாங்க. இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அனைத்து வகையான கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். சரிங்களா? நுரையீரலில் இருக்கிற கழிவுகள் சளிகள் வெளியேறும், புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கல்லீரல் சுத்தமாகும், கல்லீரல் இருக்கிற ஃபேட்டி லிவர் சரியாகும், லிவர் சிரோசிஸ் கல்லீரல் சுருங்கி போச்சு சரியாகும், உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இனி எங்கே பார்த்தாலையும் இந்த மூக்கரட்டுக்கறியை கண்டிப்பாகவே சாப்பிட்டே ஆகணுங்க. காலத்தின் கட்டாயம். ஏன் தெரியுங்களா? நாம் ஆரோக்கியமாக இருக்குன்றது காலத்தின் கட்டாயம். அதை முடிவெடுக்க வேண்டியது நம்முடைய கையில் இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கறது, நாக்கு கேட்கறது எல்லாம் சாப்பிடணும், நல்லாவே இருக்க மாட்டோம், நோய் நொடியோடு தான் இருப்போம். நாம் என்னத்தை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எது சாப்பிட்ணும், எது நம்முடைய உடம்புக்கு ஏற்றுக்கும் அப்படின்னு நாம் நினச்சி ஒவ்வொரு மூலிகையும் இது மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்போம். மூக்கரட்டுக்கறி எதுன்னு கேட்குறீங்க, நான் உங்களுக்கு வெளிப்படையாக காமிச்சிட்டேன். இதுதான் மூக்கரட்டுக்கறி. இந்த மாதிரி மூக்கரட்டுக்கறியை தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இனி கிட்னி ஃபெயிலியர் இருக்கக்கூடாது, லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, லிவர் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுரையீரல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, யூடி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. உடல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உடலில் கெட்ட கொழுப்புகள் இருக்கக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாதுன்னா இது மாதிரி மூலிகைகளை நீங்கள் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இயற்கையோடு சேர்ந்து வாங்க, உணவியல் முறையை மாற்றுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.